KTMோட கிளச் பிளேட் போட்டிருக்கோம். பழைய கிளச் பிளேட்டில் எனக்கு வந்து இந்த புல் நான் ஃபீல் பண்ணலை நிஜமாக. பேக் டு த வீடியோ RLF. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்குறானே பார்க்குறீங்களா இல்லை ஒரு 2 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு உண்மையான RLF கம்பேக் தானே இது. நிஜமாக இது பெரிய கம்பேக் தான் RLF. இப்போ தான் நம்ம புது ஸ்பாட்டுக்கும் வந்திருக்கோம். எப்போவும் எடுக்கிறதோட ஒரு சரி கொஞ்சம் ஸ்பாட் நல்லா இருக்கட்டுமே. இந்த இடத்துல அவ்வளோக்கு யாரும் வர்றதில்லை. இல்லைனா நான் வண்டி அங்கே நிப்பாட்டி தூரத்துலேருந்து பேசணும். ரோட்லன்னா இடையில வண்டி வந்துட்டு போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல கொஞ்சம் வண்டி வருது, பட் அவ்வளோக்கு வராதனால நான் அப்படியே இந்த ஸ்பாட் நல்லாயிருக்கும், நான் அப்படியே இங்கே நிப்பாட்டிட்டேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ns200 வந்து 20,000 கிலோமீட்டர் ரன் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அதை பற்றி பேச போகிறேன். நம்ம வண்டிக்கு வந்து சர்வீஸ் விட்டாச்சு. 20,000 கிலோமீட்டரில் என்னென்ன சர்வீஸ் பண்ணுமோ, நார்மலாக ஜென்ரல் சர்வீஸ் என்ன பண்ணுமோ அது பண்ணியாச்சு. இன்னும் பண்ணது ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா பாருங்கள். மேக்ஸிமம் இது வந்து ஒரு ns200 ஓனர்ஸ் ஆர் பல்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மித்தபடி வெளியே அதர் பைக்ஸ் KTM எம்மக்கானா நீங்கள் இதை வச்சு சிமிலராக உங்கள் வண்டிக்கு சர்வீஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஜென்ரல் சர்வீஸ் எப்படி 20,000 என்ன நான் பண்ணேன்னா, கிளச் பிளேட் மாற்றிட்டு செயின்ஸ் பாக்கெட்டும் நம்ம வண்டியில் அப்போயே செயின்ஸ் பாக்கெட் காலி ஆச்சு. அதனால் செயின்ஸ் பாக்கெட்டு மாற்றியாச்சு. கிளச் பிளேட்டு செயின்ஸ் பாக்கெட்டு, அப்புறம் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு அந்த மாதிரி கொஞ்சம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் வந்து கோன் செட் மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இன்னும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்குது. நான் கூட போயிட்டு வந்தப்போ ஒரு வாட்டி ஒரு பள்ளத்தில் விட்டு என்னாச்சுன்னா ஒரு சவுண்ட் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கோன் செட்டு காலி ஆகிடுச்சுன்னு நினச்சேன். பட் காலி ஆகலை. அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதை வச்சு ஓட்டுவோம், அப்புறமே மாற்றிக்கலான்ட்டு. அப்புறமே நம்ம டிஸ்க்கு பேடு ரெண்டுமே மாற்றிருக்கோம். சும்மா ஒரு நார்மலாக ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி விட்டாச்சு. நம்ம வண்டியில் வந்து என்ன கிளச் பிளேட் போட்டிருக்கோம்னா, நம்ம KTMோட கிளச் பிளேட் போட்டிருக்கோம். மீன்ஸ் எப்படின்னா, நம்ம பஜாஜோட கிளச் பிளேட்டும் KTMோடதும் சிமிலராக ஒன்று தான், பட் லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். கிளச் பிளேட் எப்படி போகுதுன்னா, யூசேஜின்னு இருக்குது. நம்ம கிலோமீட்டர் யூசேஜ் ஒன்று, அப்புறமே நம்ம கிளச்சு பிடிக்கிற ஸ்டைலு, நம்ம கிளச்சை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னா, நம்ம சில பேர் வந்து ஆஃப் கிளச் வச்சுப்பாங்க, சில பேர் ஃபுல் கிளச் வச்சுப்பாங்க. ஒரு சைடு தான் க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஒரு சைடு கோபுரம் ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. நம்ம இப்படி வச்சு ஓட்டுறது ஆஃப் கிளச்சு, இப்படி வச்சு ஓட்டினா ஃபுல் கிளச்சு. நான் அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். நம்ம அப்பப்போ கொஞ்சம் வீலிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நான் இது எப்படி நம்ம கிளச்சு பிளேட் போகிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளச்சு வந்து ஆடாகும். அந்த லிவர் வந்து இப்படி பிடிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறமேட்டு போக கொஞ்சம் ஆடாகும், அப்புறம் ரொம்ப ஆடாயிரும். அதனால நம்ம வந்து கிளச் பிளேட் காலி வச்சு ஒரு விதத்தில் இது பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட் கியர் போடும்போது ஒரு ஜர்க்கு மாதிரி கொடுக்கும் வண்டியில். நார்மலாக இல்லாமல், எப்போவும் நார்மலாக இல்லாமல் ஒரு இனிஷியலாக ஒரு லைட்டாக ஒன்று கொடுக்கும். அப்புறமேட்டு பிக்கப் வைஸ் லைட்டாக ட்ராப் ஆகும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு 2,000 3,000 ஆர் 5,000 வச்சு 5,000 RPMல எவ்வளோ லிமிட் உங்களுக்கு வந்து ஸ்பீடு போகுதுன்னு தெரியுதோ அதோட சிம்லராக ஒரு 1-2 கம்மியாக போகும். அது உங்களுக்கே தெரியும். கிளச் பிளேட் போயிடுச்சுன்னா என்னென்னா எப்படி இருக்குது வண்டி, ஒரு புல்லு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வந்து KTM டியூக் கிளச் பிளேட்டு மாற்றிட்டேன். இனிஷியல் வைஸ் பிக்கப்லேயும் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாலாம் பிக்கப் தெரியாது, சிமிலராக. அதாவது NSஓட கொஞ்சம் ஒரு 0.1 2 அந்தளவுக்கு பிக்கப் வந்து எனக்கு புதுசாக ஃபீல் ஆகுது. நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன். இப்போ போட்டிருக்க KTM கிளச் பிளேட் வந்து அது இனிஷியலாக அது நார்மலாக இருக்கிறதோட இந்த கிளச் பிளேட் வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக இருக்குது போல் வேலை செய்யும் போது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட் கியர் போடும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ரன் ஆகுது. செகண்ட் தேர்ட் ஃபோர்லாம் நல்லா ஸ்மூத் ஆகுது. பட் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஒரு செகண்டுக்கு அப்புறம் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைட் ஆகும். பட் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் நியூட்ரல் போட்டேன்னா கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வேறு கிளச் பிளேட் இல்லை, நம்ம வண்டியில் இருக்க கிளச் பிளேட் இல்லை. நம்ம வண்டி தான் நம்ம நார்மலாக நியூட்ரல் போடுறோம். இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. பட் அது பழக செட் ஆயிரும். RLF நம்ம வந்து இப்போ ஆங்கிள் ns200 எனக்கு பெருசாக எப்படி வைக்கணும்னு தெரிலங்க. நான் அதனால் ஜஸ்ட்டு ஒரு டீசரில் ஸ்லாண்டிங்காக தான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். யாராச்சும் ns200 வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க ப்ரோ, நான் vlogging போடுறேன் ப்ரோ, ஆர் GoPro 360 ஏதாச்சும் வச்சுருப்பீங்களா கரெக்டாக மவுண்ட் பண்ணுறது, அது எப்படி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். வைப்ரேஷன் வருதான்னு தெரில. நான் இப்போ அந்த சேஞ்ச் பண்ணதை பற்றி சொல்கிறேங்க. நம்ம வண்டி வந்து ஓல்டில் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது பழைய கிளச் பிளேட்டில் எனக்கு வந்து இந்த புல் நான் ஃபீல் பண்ணலை நிஜமாக. நான் வந்து மாற்றினால சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல. ஒரு நல்ல மெக்கானிக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரெஃபர் பண்ணதுக்கு நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன் RLF. நீங்கள் யாராச்சும் ns200 ஒரு ns200 பஜாஜ், ஸோ KTM சிம்லர்னால நான் அப்படி போட்டேன். நீங்கள் Yamaha R15 வேறு வண்டிக்கெலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு வண்டி ஒரு ரிஃபைன்மெண்ட் கிடச்சிருக்கு. உண்மையாலே சொல்ல போனால் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது.
முன்னாடி வந்து வண்டி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த 18, 19 வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு 20,000 சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் எனக்கு வண்டி இப்போ வந்து ஸ்மூத் ஆகிடுச்சு. ஒரே ஒரு மைனஸ் வந்து டயர் மாற்றாமல் இருக்குது. டயரும் மாற்றிட்டோன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று சொல்லாமல் இருந்துட்டேன் RLF, நம்ம வண்டி இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலுமே ஒரு 10,000 15,000 மேலே நம்ம இந்த ஃபியூல் பம்ப் வந்து க்ளீன் பண்ணணும், க்ளீனர் ஊற்றி. சில பேர் வந்து பம்பை வந்து மாற்ற சொல்லுவாங்க. பம்பை அது வந்து ஒரு 4,000 to 5,000 or 6,000 கிட்டே வரும். பஜாஜுக்கு வந்து 4,000 வருது, 4,500 சம்திங் வருது. யமஹாவுக்கு எவ்வளோன்னு தெரில. நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஃபியூல் பம்ப் வந்து க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து 40 ஷூட்டர் சம்திங் ஏதோ இருக்குது போல் லிக்விட் மாலியில். ஆர் யமஹா பிராண்டில் யமஹாவில் க்ளீனர் சம்திங் இருக்குது. பஜாஜில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நான் அது பிக் வேணால் சைடில் ஆட் பண்ணுறேன். நான் அந்த என்ன இதுன்ட்டு 40 ஷூட்டராக சம்திங் ஒன்று, அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக 10,000 அடிக்கடி ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த லிக்விடை ஒரு ஃபியூல் வந்து ஒரு 10 லிட்டர்ஸ் கிட்டே வச்சுக்கோங்க. நானும் சர்ச் பண்ண அளவுக்கு யமஹாவில் என்ன சொன்னாங்கன்னா 2 லிட்டர்ஸ் போதும்னாங்க அவங்க லூப் வச்சு. பட் இது 40 ஷூட்டர் வந்து அந்த லிக்விட் மாலிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 10 லிட்டர்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து அந்த 90 ml தான் நினைக்கிறேன், 90 ml பாட்டில் தான். அதை ஃபுல்லாக ஊற்றிட்டு பெட்ரோல் ட்ரை ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக ஓட்டுங்க. ஃபுல்லாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் பம்ப் வந்து க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேக் திரும்பி ஃபியூல் ஏற்றிட்டு ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தென் நம்ம ரைட்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுனா, கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இல்லை நம்மள்ட்ட. அதுக்குண்டு காசே இல்லைடா கஷ்டப்படுறேன்னான்னு சொல்ல மாட்டேன். பெட்ரோல் போடுறதுக்கெல்லாம் காசு இருக்குது. ரைடு போனால் நிறையா செலவு இருக்குங்க. ஸ்டே பார்க்கணும், ஃபுட்டு பார்க்கணும், இடையில ஏதாவது பார்க்கணும். அதனால கொஞ்சம் சிச்சுவேஷன் இதாக இருக்குது. இடையில இருக்க 2 months எதுக்கு பிரேக் எடுத்துக்கிட்டேன்னா, கொஞ்சம் லைட்டாக ஒரு அப் சைட் டவுன் அந்த மாதிரி இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷ்னலை பண்ணணும். கஷ்டம் நினச்சிட்டு இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நான் திரும்பி விலாக்ஸ்க்கே வந்துட்டேன். நானும் ரைடு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் கொஞ்ச நாள் போட்டு காலேஜ் வேறு ஃபைனல் இயரு, காலேஜும் இதையும் வச்சுட்டு மேய்க்க முடியல நான் ஒழுங்கா. நம்ம வந்து பண்ணுவோம், சூன் ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோலாம் கரெக்டாக விழுந்திருக்கான்னு தெரில. நான் இந்த வீடியோ இன்றைக்கி கரெக்டாக சண்டே எடுத்துகிட்ருக்கேன். மண்டே ஒரு டியூஸ்டேக்குள்ளே விலாக்ஸ் வந்துடும். எத்தனை RLF நம்புங்கன்னு சொல்கிறேன். RLF வந்து இருக்காங்களான்னு தெரில. இருப்பாங்க, எனக்கு தெரியும். ஒரு 2 பேர்னாச்சும் இருப்பீங்க. 900 கொண்டு வந்திருக்கீங்க, அது சந்தோஷம்தான். நிறையா பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வந்துச்சு. நிறையா நெகட்டிவிட்டி பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது நல்லாயிருக்கும். பாசிட்டிவிட்டி பார்த்து இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணுது. இன்னுமே எனக்கு கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு தான் இருக்குது. நான் 2 months வீடியோ போடாததுக்கு சில பேர் வந்து ப்ரோ இத்தனை டேஸ் ஆச்சு, நீங்கள் இன்னொரு வீடியோ போடவே இல்லை, லேட் ஆகிடுச்சு, நாங்கள் கூட இருக்கவங்களும் நம்ம தம்பிங்க எல்லாமே சொன்னாங்க. நம்ம திரும்பி வந்துட்டோம், கம்பேக் கொடுக்குறோம். நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம், ஓகேவா? நம்ம வந்து அவங்க அது பண்ணிட்டாங்க நம்மளும் இது பண்ணணும்னு இருக்கக்கூடாது. நம்மளால் என்ன முடியுதோ நம்ம அதை பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. பிடிச்சா நம்மளோட vlogs பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா நோ இஷ்யூஸ். சரி, RLF நம்ம அப்படியே இங்கேருந்து யூட்டர்ன் அடிச்சுக்கலாம். RLF ஓகே. நான் உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடு காட்டுறேன். லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டப்போ நம்ம வண்டி 152 ஆர் சம்திங் எவ்வளோ போயிருந்துச்சு, நான் மறந்துட்டேன். நம்ம புது கிளச் பிளேட் போட்டிருக்கோம். நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி விழுவுதுன்னு. அப்படியே அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அப்படியே நெக்ஸ்ட் vlog ஒரு பெட்டராக நல்லா கொண்டு வருவோம் RLF. வண்டி வந்து 154 சம்திங் போச்சு. ஆனால் டேர்னிங் வேறு ஃபிட்னஸில் டேர்னிங் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வண்டி வந்து பழைய NSோட ஸ்டாக் கிளச் பிளேட்டில் வந்து எவ்வளோ போயிருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 152 அப்படி. அதாவது ஏறுறதே கஷ்டமாக இருந்துச்சு. 152 ஏறுறதே அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு.
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது வண்டி வந்து நம்ம ஆர்பிஎம்மே அடிக்காமல் 154 கிட்ட போய் அப்புறம் தான் ஆர்பிஎம் லாக் ஆகுது. உங்களுக்கு அந்த புல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் என்ன நம்ம சொல்லுவோம், முடிக்கும் போது சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க தான். பட் உங்கள் சேஃப்டியை தான் சொல்கிறேன், எனக்கு நான் சொல்ல. அவ்வளோ பெரிய ஹெல்மெட் போட்டே கீழே விழுந்து இப்போ கூட ரீசன்ட் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம். வந்து ஒரு காசு பார்த்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்கி போட்டோன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படியோ 300 ஸ்பீட் போக மாட்டோம், பட் ஒரு 80-90 தான் கண்டிப்பாக போய் விழுவோம். ஒரு 50 விழுந்தாலுமே அடிப்படாமல் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2000 ஒரு 1500க்கு ஹெல்மெட்ஸ் இருக்குது. வாங்கி சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. உங்கள் சேஃப்டிக்கு சொல்கிறேன். ஓகே, லவ் யூ RLF. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை.